ஹாய், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காவை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கலாம். அதாவது பீஸாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி செதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். இல்லை எதில் செய்ய போகிறோமோ அந்த வெசல் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதாவது நிறைய எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு, ஆனால் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போதுமானது. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். வெடிச்சு வரும்போது பாதி காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இது வந்து மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் வந்து ஜாஸ்தி வந்து காஞ்ச மிளகாய் தேவையில்லை. அதனால் 1/2 பீஸ் மட்டும் நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு வாசனைக்காக. அப்புறம் 1 கத்து கருவேப்பிலை. இது கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் வந்து ஒரு 1/4 பீஸ் மட்டும் வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த மிளகாய் வந்து கருகிடாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது இந்த எண்ணெயில் வந்து நான் வந்து மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாகவே வந்து வதங்கி கரெக்டாக இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூனுக்கு, அதாவது எவ்வளோ வந்து மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தப்போல் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூனை விட குறைச்சலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விடலாம். இது மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு நோட்னாக்கா இது தான். இந்த எண்ணெயில் நம்ம வந்து மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. மிளகாய்த்தூள் வந்து கருகிடக்கூடாது. நான் வந்து நல்ல டீப் சிம்மில் வச்சுருக்கிறேன் அடுப்பை. இது வந்து கருகிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வெங்காயமும் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் கருகிடுச்சுன்னா இந்த டிஷ்ஷே வந்து நல்லா இருக்காது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மிளகாய்த்தூள் கருகிடாமல் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 20 செகண்டு டு ஒரு 30 செகண்ட் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் என்னோடய மசாலா வகைகள் வந்து வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா, அதாவது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா மாங்காவை இதில் கொட்டிக்கலாம். மாங்காவை கொட்டிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் வந்து புளிப்பில்லாத மாங்காய் எங்களுக்கு வந்து இங்கே அப்படி தான் கிடச்சிச்சு. ஸோ புளிப்பில்லாத மாங்காய். இதுக்கு வந்து இந்த மாங்காய் வேவுறதுக்கு ஒரு 3/4 இது அந்த மாங்காய் வந்து 3/4 வாசி வந்து முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கிறேன். இது ஒரு 80% வெந்தால் போதும். ஒரு மூடி போட்டு இந்த மாங்காய் வேவுற வரைக்கும் நான் இதை வந்து மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 3 to 4 நிமிஷம் மூடி போட்டு, அதாவது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த மாங்காய் வெந்துடும். ப்ளஸ் 3 to 4 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன் நான். வெந்துருச்சு, எனக்கு 80% வெந்திருக்கு. இந்த டைமில் இதுக்கு எவ்வளோ வந்து சர்க்கரை ஆட் பண்ணணுமோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நான் வந்து புளி சாறு ஊற்றிக்கிறேன். இது புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த புளி சாறு ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாங்காய் வந்து எனக்கு புளிப்பு மாங்காய் கிடையாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்துச்சுனாக்கா புளியை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படி மாங்காய் வந்து புளிக்காத மாங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக புளி ஊற்றிக்கோங்க. இப்போ டோட்டலாகவே எல்லாமே வந்து எனக்கு வெந்துருச்சு. மாங்காவும் இந்த தண்ணி வந்து லைட்டாக வத்துட்டும். ஸோ நமக்கு சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடும். இனிப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு வேணும்னா ஜாஸ்தியாக தூக்கி போட்டுக்கலாம், இல்லைனா குறைச்சி போட்டுக்கலாம். எங்களோட ட்ரெடிஷ்னல் பெஸ்ட்டு மாங்காய் பச்சடி இந்த மாதிரி எங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். Thank you for watching. Thank you. Bye-bye.